அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இஸ்லாமிய போதனைகளால், குரானிய வசனத்தால், நபி மொழிகளால் கவரப்பட்டு பல்வேறு வசனங்களையும் பல்வேறு நபிமொழிகளையும் கூறுகின்ற இஸ்லாத்தை ஏற்காத எத்தனையோ சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். அவங்க முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்வதை அவர்கள் பிரியப்படுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறத அவங்க பிரியப்படுவாங்க. அதன் பின்னணியிலே ஏன் சொல்லப்படுகிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் இதையெல்லாம் முடிவதற்கு அவர்கள் விருப்பப்படுவார்கள், ஆசை கொள்வார்கள். இந்த விஷயத்தில் முஸ்லிம் சமுதாயம் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தாலும் மற்றவர்கள் இதால் கவரப்பட்டு முஸ்லிம் இல்லாத சகோதர சமயத்தவர்கள் இது போன்ற வார்த்தைகளில் முடிவதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லானா என்ன அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் நாடினால், இறைவன் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டு அதை அவர்கள் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அவர்கள் முடிவார்கள். நீங்களும் இது மாதிரி நிறைய சகோதர சமயத்தை சார்ந்த படித்த பாமர மக்களான ஆண்களிலும் பெண்களிலும் இது போன்ற வார்த்தைகளை உபயோகிப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பிரபலியமான துறையிலே சார்ந்த ஒருத்தர் குரானினுடைய வசனத்தை புரிந்து அவர் முடிந்திருக்கிறார். அது என்ன வசனம், அதன் பின்னணியிலே என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.